ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பூண்டோட தோலை வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். இந்த பூண்டை கத்தி வச்சு நம்ம இதழ்கள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு தோல் எல்லாத்தையுமே சிசரை வச்சு இதழ்கள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொறுமையாக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் அவசரப்பட்டீங்க இல்லை கொஞ்சம் உங்கள் பலத்தை அதில் காட்டிட்டீங்கன்னாலும் வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் இதழ்களுக்கு பதிலாக குப்பை தான் வந்து சேரும். இப்போ நம்மளோட இதழ்கள் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் ஒரு சின்ன துண்டு பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பருக்கு நம்ம எல்லோ கலர் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த பேப்பரை ரெண்டாக மடித்து கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இதோ இந்த மாதிரி. இப்போ சிசரை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிற மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணதுக்கப்புறமா சுற்றி எடுத்து கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ ஃப்ளவரோட சென்டர் பார்ட் நமக்கு கிடச்சிரும். இதை கை வச்சு லைட்டாக விரிச்சு விட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் பெருசாக தெரியும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேப்பரில் ஸ்டிக் மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிக்கில் தான் நம்ம பண்ண ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டை ஒட்ட போகிறோம். ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு தோலை 1 by 1 இந்த சென்டர் பார்ட்டை சுற்றி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த எல்லோ கலரை சுற்றி ஒரு லேயர் ஓட்டிட்டு அதுக்கு கீழே ஒரு லேயர் ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே இன்னொரு லேயர் அந்த மாதிரி ஓட்டிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பெரிய பூ மாதிரி தெரியும். அவ்வளோதாங்க, நம்மளோட பூண்டு தோல் ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.